லா 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 லே லா 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 லே லா லா லா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்திஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃப்ரை, அதாவது மூளை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 மூளை எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி லாஸ்டா போட்டு இறக்குறதுக்கு, மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை இப்படி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே வெங்காயத்தை அதில் போடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் எப்போவுமே நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கல் உப்பை இதில் சேர்ப்பேன். அதே மாதிரி கல் உப்பை நான் இதில் போடுறேன். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வர வரைக்கும் மெதுவாக வதக்கிட்டே இருக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை நான் அதில் சேர்க்குறேன். தக்காளியை சேர்த்த பிறகு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் பூண்டை சேர்க்குறேன். அது கூடவே இஞ்சியும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் பொடியும் சேர்க்குறேன் நான். அது கூடவே மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நாலு ஸ்பூன் எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கூட சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க, இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் குறைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். இது நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதி வரட்டும். நல்லா அதுக்காக கிண்டி விட வேண்டியது தான் கொஞ்ச நேரம். நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா இதை கிண்டி விடலாம். இப்போது நான் அதில் அந்த மூளையை சேர்க்குறேன். நான் மூளையை அதில் சேர்த்துட்டு மெதுவாக பரட்டி விடணும். மெதுவாக கிளறி விடணும். மூளையை போட்டுட்டு, மூளை வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடக்கூடியது. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மூளை வெந்துடுச்சு. நல்லா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வச்சுட்டே இருக்கலாம். அதில் நல்லா கிளறி விட்டோம்னா கிரேவி சீக்கிரமே திக்காயிடும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், மூளை நல்லா வெந்துருச்சு. கிரேவி திக்கானவுடனே கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சுது. மூளை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னா மூளை ஃப்ரை வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நம்மளே வீட்டில் வாங்கி செஞ்சோம்னா பசங்க ரொம்ப விரும்பி நல்லா நிறையவும் சாப்பிட்லாம், ஆசையாகவும் சாப்பிடுவாங்க நம்ம நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூளை ஃப்ரையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.